இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நான் 2 சம்பவங்களை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஏன் அப்படின்னா, நேற்றுக்கு மோடியினுடைய ஆட்களும் எடப்பாடியினுடைய ஆட்களும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மாங்கா அன்புமணி, தினகரன் உட்பட பல நண்பர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிற பேரில் ஒரு சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த 2 சம்பவங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதல் சம்பவம், ஒரு பிஜேபிக்காரன், அவனுக்கு வயசு 33 வயசு. அவனுடைய பேர் விபின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவனுடைய பேர். அவன் பிஜேபிக்காரன், சரியா? இப்போது அந்த பகுதியை சார்ந்த காளியம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயார், அவங்க சிங்கிள் மதர், சரியா? அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, சரியா? அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த விபின் என்று சொல்லக்கூடிய 33 வயசு பிஜேபிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 18 வயசு பிள்ளைய தனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறான். ஆனால் காளியம்மாள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை உனக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன், நீ போயிரு, வேறு வேலை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பிள்ளைக்கும் விருப்பம் இல்லை. இவனை தொடர்ந்து என்ன பண்ணினா, இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். கடைசியில் என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பு இவன் நேராக வீட்டில் போய் அந்த பொண்ணை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். கூட இதே மாதிரி அந்த வட்டாரத்தை சார்ந்த சில பிஜேபி காரணங்களும் கூட போயிருக்கிறானுங்க. போய் அந்த பிள்ளையை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த அம்மா காளியம்மாள் என் பிள்ளைய இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கிறாங்க. இவன் உடனே என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, மண்டையிலேயே அடிச்சிருக்கிறான். அந்த அம்மாவோட மண்டையில் அடித்து அந்த அம்மாவை ஸ்பாட்லேயே கொலை பண்ணியிருக்கிறான், சரியா? இது பிஜேபி காரம் பண்ணது. அந்த காளியம்மாள் இன்றைக்கு உயிரோடு இல்லை, சரியா? கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் உடனடியாக அந்த பிஜேபி காரனையும் அவனுடைய பிஜேபி கூட்டாளிகளையும் கைது செய்திருக்கிறாங்க, சரியா? இது தமிழ்நாட்டில் பிஜேபி காரன் செஞ்ச செயல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மோடியும் எடப்பாடியும் சொல்லும்போது, தமிழ்நாட்டில் யாரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சம்பவம் 1. 2வது சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது நேற்றைக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இப்போது குளத்தூர் மணி மாதிரியான நாட்களெல்லாம் நேற்றைக்கு தொடர்ந்து இது குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், அருந்ததியர் இனத்தை சார்ந்த ஒரு பையன், 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க, சரியா? காதலித்து 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் குழந்தை பிறந்ததுலேருந்தே இந்த பொண்ணுனுடைய வீட்டார் இந்த பையனுடைய சாதியை சொல்லி கடுமையாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனுடைய அந்த பிள்ளையை வளர்க்கணுமா, இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுமை. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சில விஷயங்கள் வீடியோவில் பேச முடியாது, சில வார்த்தைகளை பேச முடியாது, எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி கடுமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த பையனுடைய வீட்டிலேருந்து இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா, தாயுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். சென்ற இடத்துல தாய் தகப்பனார் அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது போயிட்டுருக்கு. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண் அதே வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்னாச்சுன்னா, இதே வன்னியர் சமூகத்தை சார்ந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த குழந்தைய ஏறத்தாழ ஒரு 2.5 வயசு 3 வயசு இருக்கும் குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்தது மட்டுமல்ல, கொலையும் செஞ்சுட்டான். இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதற்காக நான் இந்த 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ திமுக ஆட்சியில் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படின்னு நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த தாவேகா விஜயிலேருந்து எல்லாரும் கூவிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நேற்றுக்கு போதாக்குறைக்கு இவனுங்க வேற தமிழ்நாடு முழுக்க இவனுங்க ஒரு பெரிய போராட்டம்ங்கிற பேரில் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க இல்லையா? இந்த 2 சம்பவங்களையும் பாருங்கள். இந்த 2 சம்பவங்களுக்கு பின்னால் என்னென்ன இருக்கிறது? இப்போ மாங்கா அன்புமணி இது குறித்து பேசணுமா வேண்டாமா? பேசணும் இல்லையா? மோடி ஒரு பிஜேபி காரன் தமிழ்நாட்டில் இதை பண்ணியிருக்கிறான், கண்டிக்கணுமா? தமிழிசை சவுந்தரராஜன் கண்டிக்கணும், வானதி ஸ்ரீனிவாசன் கண்டிக்கணும், அண்ணாமலை கண்டிக்கணும். அப்போது தமிழ்நாட்டை திட்டமிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு பிஜேபி காரனே பல்வேறு திட்டங்களை இங்கே போட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் இந்த 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா காலையில் எழும்புனதுமே இந்த புதிய தலைமுறைக்காரனும் பாலிமரக்காரனும் தொடர்ந்து இவனுங்க நியூஸ் இந்த மாதிரி போட்டுகிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. எங்கள் வீட்டு பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்
மிகுந்த பாதுகாப்போடு இருக்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு பெண்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இப்போ மோடியினுடைய மாநிலத்தில் எல்லாம் 10 லட்சம் பெண்களை காணவில்லை, 20 லட்சம் பெண்களை காணவில்லைங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் வந்ததில்லை. சரி, இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இவனுங்க பெண்கள் பாதுகாப்பிற்காக இவனுங்க ஒரு நாடகம் நடத்துகிறானுங்க இல்லையா? இதில் இந்த ஒருத்தன் அதிமுகவை சார்ந்த ஒருத்தன், முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தன், அவன் நேற்றைக்கு என்ன பேசினா அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான், தவிழ்ந்து மன்னிப்பு கேட்டுட்டான். அவன் என்ன சொல்கிறான்? இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? அடுத்த முன்னெடுப்பாக அவர் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள் என்பது இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கனவு இருக்கிறதோ அது நீங்கள் சொல்லுங்கள், தாயுள்ளத்தோடு நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்பது தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். இப்போது இவன் ஒரு கூட்டத்தில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இந்த ஏடிஎம்கேக்காரன் என்ன சொல்கிறான்? சி.வி. சண்முகம் அவன் என்ன சொல்கிறான்னா, அப்துல் கலாம் கனவை காணுங்கள் என்று சொல்கிறார், ஆனால் மு.க. ஸ்டாலின் ஒருபடி மேல் கனவை சொல்லுங்கள்னு சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், நான் நயன்தாராவை எனக்கு வேணும் இப்படின்னு அவன் பேசுகிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியனங்களாக இருப்பானுங்கன்னு பாருங்கள். அதாவது இன்றைக்கு தமிழ்நாடே மிகப்பெரிய அளவில் கொந்தளித்திருக்கிறது. கடைசியில் போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பார்த்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நீ நாடகம் நடத்திட்டு இந்த மாதிரியாடா மேடையில் பேசிகிட்டு இருக்கிற, இந்த பக்கம்லாம் வந்தானா ஓட்டு கேட்டலாம் இந்த பக்கம் வராத, செருப்பாலே அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நயன்தாராவை கொடுங்க அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா? அது எவ்வளோ ஒரு வக்கிர மனம் படைத்ததாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் பாருங்கள், திட்டமிட்டு இவங்க மனங்களில் இருக்கிறதெல்லாம் எப்படியோ வெளியே வந்துடுது. இவனுங்க தமிழ்நாட்டை மிக மோசமான ஒரு மாநிலமாக சித்தரிப்பதற்கு என்னென்ன திட்டம் போடுறானுங்க, என்னென்ன ஆதரவெல்லாம் கொடுக்குறானுங்க அப்படிங்கிறதும் வெற்ற வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மொத்தத்தில் இவனுங்க யாருங்கிறது தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, இந்த பிஜேபி கூட எல்லாம் ஒருத்தன் கூட்டணி வச்சா அவன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவங்க கூட ஒரு கட்சி கூட்டணி வைத்தால் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அப்படிப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதற்கு தான் இப்போ பல உதாரணங்கள் நம்ம அடுக்கிட்டே போக முடியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான நாடகங்கள் இங்கே ஒருபோதும் எடுபடாது. அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி உங்களுக்கு இந்த கடந்த 5 வருடத்தினுடைய அருமை நமக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே சில மாநிலங்களில் பயணம் செஞ்சால் நமக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் இரவு நேரங்களில் ஒரு பெண் தனியாக பல மாநிலங்களில் நடக்கக்கூட முடியாதுங்க. அது கிராமங்கள்லாம் பொதுவாக நடக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்களெல்லாம் கழிப்பிட வசதிகள் ரொம்ப குறைவு சரியா? அங்கே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் இரவு நேரத்தில் அவர்கள் சில விஷயங்களை பண்ணுறதுக்காக அவங்க போகும்போது பல நேரங்களில் மிகப்பெரிய அளவிலான பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொள்ள முடியும். அடுக்கடுக்காக சொல்லிக்கிட முடியும். ஒரு மாதத்தில் பல வழக்குகளை பதிவு செஞ்சுருக்கிறது, அதற்கான ஆதாரங்களை நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமானதாக இருக்கிறது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள். நம்ம தமிழ்நாடு அப்படி இல்லை, அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இவனுங்க முன்னெடுக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதையை பற்றி பேசுகிறேன்னா முந்திரா துறைமுகத்தில் அதானியினுடைய போர்ட்டில் பிடிக்கப்பட்ட பல்லாயிரம் கோடிக்கணக்கான போதைப் பொருள் எங்கே, அதானி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தான்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? இன்றைக்கு இதனுடைய ஹப்பாக டெல்லி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் உன்னுடைய மூக்கு நுனியில் போதைப் பொருட்களுடைய ஹப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் செய்திகள் வருது இல்லையா? பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய குறிப்பாக மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னால் போதைப் பொருளுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு செய்தித்தாளில் வருது. இவன் தமிழ்நாட்டில் வகுப்படுத்திட்டு இருக்கிறான் நமக்கு இல்லையா? அப்போ இதையெல்லாம் மக்கள் தோலுரித்து காட்டுவார்கள். தேர்தல் வேறு நெருங்கிருச்சு, தேர்தல் நாள் வேறு நெருங்கிருச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.
3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.